அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر وإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: المسلم للمسلم كالبنيان الواحد يشد بعضه بعضا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல ஏக வல்லவனாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வை, வரலாற்றை கேட்பதற்காக அல்லாஹுவின் இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிற நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. நோய் நொடி இல்லாத வாழ்வை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதுயரங்கள், கஷ்டங்கள், செலவினங்களை விட்டு நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவானாக. வாழ்வில் நாம் கடந்த காலங்களில் செய்துவிட்ட பாவங்களை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்தை நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. உலகை விட்டு நம்முடைய மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்களை, நமக்கு கல்வி தந்தவர்களை, நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றனைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ரபீஉல் அவ்வலினுடைய தொடர் சொற்பொழிவின் 7வது நாள் இன்று அன்னலாரின் அறிவார்ந்த அணுகுமுறைகள் என்கின்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதரிடத்திலே எவ்வளவு அதிகப்படியான கல்வி இருந்தாலும், எவ்வளவு அதிகப்படியான வாழ்க்கையில் பொருளாதார வசதிகள் இருந்தாலும், ஊரே அண்ணாந்து உயர்ந்து ஆச்சரியத்தோடு பார்க்கும் அளவிற்கு அந்தஸ்துகள் இருந்தாலும், அவரிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அணுகுமுறைதான் அவரை மனித மனங்களிலே நிலையாக இருக்கச் செய்கிறது. சொல்லப்போனால் அவரை குறித்து உண்டான சிறந்த எண்ணத்தை அதுதான் ஏற்படுத்தி தரும். நம்ம யதார்த்தமாக பேசுவோம், அவர்கிட்ட போய் மனுஷன் பேச முடியுமா? சிடு சிடு என்று நிற்பார். அவர் சிரிக்க கூட மாட்டாரே. இந்த டாக்டர் இடத்திலே போனால் இவர் பேசுகிறதுல பாதியிலேயே பாதி நோய் குணமாக போயிடும். அவரிடத்துல போய் பேசும்பொழுது இல்லாத நோய் பலது வந்துவிடும் என்று சொல்லும் அளவிற்கு சிலரை நாம் பேசிக்கொள்வோம், இல்லையா? இப்போ அன்பர்களே, நம்முடைய தரத்தை, நம்முடைய அந்தஸ்தை மனித மனங்களில் உட்காரச் செய்வது எதுவென்றால் நாம் நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறை தான். எனவே தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்திலே மிகச்சிறந்த வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு தந்தார்கள். திருக்குரான் பாருங்கள், எக்கச்சக்கமான நபிமார்களை பற்றி குரான் பேசினாலும் தந்தையும் மகனும் நபியாக இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மகன். وَوَهَبْنَا لِدَاوُودَ سُلَيْمَانَ
நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைமான் என்ற பிள்ளையை நாமே அன்பளிப்பாக வழங்கினோம். நிஅமல் அப்த், சுலைமான் ஆகச்சிறந்த நல்ல மனிதர், மிக சிறப்பானவர் என்று அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி வர்ணிக்கிறான். ஃபஃபஹம்னாஹா சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு விளக்கத்தை ஞானத்தை அதிகமாக கொடுத்தோம் என்றும் குர்ஆன் சொல்லுகிறது. பாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு அப்படின்னா, ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்தில் உழுது பயிரிட்டு வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு சில நாட்களில் அறுவடை காலம் வரப்போகுது. இந்த கேப்பில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டு மந்தைகள் அந்த விவசாய நிலத்துக்குள்ளே பூந்து அதை எல்லாத்தையும் நாசப்படுத்திடுச்சு. அறுவடை வந்து அதிலிருந்து பெரிய லாபத்தை ஈட்டலாம் என்ற கணக்கில் இருக்கும் நேரத்திலே இந்த ஆடுகள் எல்லாம் பூந்து மொத்தத்தையும் நாசமாக்கி போடுச்சு. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இந்த வழக்கு வந்துச்சு, என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, விவசாய நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அறுவடையிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபமும் இந்த மனிதர் வைத்திருக்கக்கூடிய ஆடுகளினுடைய எண்ணிக்கையும் கணக்கிட்டு பார்த்தாங்க. ரெண்டுமே சம அளவில் இருந்துச்சு. இதனால் கிடைக்கிறது என்ன லாபமோ அதே அளவுக்கு பொருளாதாரத்தை கொண்டதாக, அதே அளவு கொண்டதாக இந்த மனிதருடைய ஆடுகள் இருந்தது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதை ஃபுல்லாக அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள் ஆடுகள் தானே போய் மேய்ஞ்சுது, நீங்கள் உங்களுடைய கவனக்குறைவு தானே, நீங்கள் சரியான முறையில் கவனிக்காததனுடைய விளைவு அவருடைய மொத்த முதலையும் நாசப்படுத்தி விட்டது. எனவே இது அவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார். ரொம்ப பணிவோடு போய் தந்தை இடத்துல கேட்டார்கள், நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இந்த விஷயத்தில் ஒரு மாற்று யோசனை நான் சொல்லவா என்று கேட்டார்கள். ஒரு மாற்று யோசனை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லுவாப்பா அப்படின்னா. பொதுவாகவே வளரக்கூடிய பிள்ளைகள் நல்ல அறிவார்ந்த முறையில் பேசும் பொழுது அல்லது சில விஷயங்களை ஆலோசனையாக முன்வைக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு என்ன தெரியும், இதை பற்றி ஏதாவது தெரியுமா, முன்ன பின்ன இது அனுபவம் இருக்குதா, சும்மா இருப்பா, நீ படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்பா, இதிலெல்லாம் நீ தலையிடாதப்பா என்று உதாசீனப்படுத்தி அவர்களை நகட்டி விடக்கூடாது. நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள், அறிவுபூர்வமான விஷயங்கள் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம், அதை கவனப்படுத்தலாம், அதில் கவனிக்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டாங்க தாவூத் நபி. சொல்லுங்கண்ணா. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அறிவார்ந்த முறையிலே அற்புதமாக இந்த வழக்கை முடித்து வைத்தார்கள். பாருங்கள், சுலைமான் நபி சொன்னாங்க, ஆட்டுக்கு சொந்தக்காரர் இடத்திலே சொன்னார்கள், உன்னுடைய ஆட்டு மந்தை மொத்தத்தையும் பாதிக்கப்பட்ட அந்த விவசாய இடத்திலே நீ கொடுத்து விட வேண்டும். எது வர அப்படின்னா, நீ அந்த விவசாய நிலத்தை ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் அதை உழுது பயிரிட்டு அதை நல்ல முறையிலே வளர்த்து அறுவடை காலம் வந்து அதிலே அறுவடை செய்யும் வரை நீ அதை உன்னுடைய ஆட்டு மந்தைகளை அவரிடத்திலே கொடுத்து விட வேண்டும். அந்த விவசாயி என்ன செய்வார் அப்படின்னா, அதை பயன்படுத்திக்குவார், அதிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை அனுபவித்துக் கொள்வார், பால் எடுத்துக்கொள்வார், என்னென்ன பலன்கள் உண்டோ எல்லாத்தையும் அதை அனுபவிச்சுக்குவார். இந்த காலகட்டத்தில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய அந்த பாதிக்கப்பட்ட நிலத்தை நீனே எல்லாம் செப்பனிட்டு செதுக்கி அதை அறுவடை காலத்திலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இதுவரை நீ இதை பராமரிக்கணும். உன்னுடைய பொருளாக இருக்கக்கூடிய ஆட்டு மந்தையை அவர் பயன்படுத்தி கொள்வார். இதுவே நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு, ஒரு யோசனை என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது நல்ல விதமாக இருக்குது, ரொம்ப அறிவார்ந்த முறையில் இந்த விஷயத்தை டீல் பண்ண மாதிரி இருக்குது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நாம் சில சமயங்களிலே நடந்து கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறை தான் பல்வேறு விதமான சிக்கல்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. எனவே தான் எல்லா நேரத்திலும் இந்த விஷயத்தை எப்படி கையாளலாம் என்கின்ற ஒரு அழகிய பக்குவத்தை இந்த இஸ்லாம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. எதுவுமே நம்ம இப்போ பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. முல்லா நஸ்ருத்தீன் வேடிக்கையான ஒரு மனிதர், நமக்கு தெரியும். ஒரு நாள் முல்லா வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது சத்தம் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாராம்மா. சுற்றி இருந்தவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா, பெருசாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது அப்படின்னாங்களாம். ஆமாங்க, நான் பயணிக்கக்கூடிய கோவேரி கழுதியை தொலைச்சிட்டேன்,
அது காணாமல் போச்சு அப்படின்னாராம். உடனே சுற்றி இருந்தவங்களாம் கேட்டாங்களா, என்னங்க இது விவகாரமாக இருக்குது, ஏதாவது காணா போச்சு ஏதாவது தொலைச்சிட்டிங்கன்னா இன்னால் இல்லாதானே சொல்லணும், ஏதாவது ஒன்று இழந்துட்டோம்னா இன்னால் இல்லாதானே சொல்லணும், நீங்கள் என்ன பொருளை தொலைச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீங்களே. ஆமாங்க, கோவேரி கழுது தானே காணா போச்சு, அதுக்கு மேலே நான் இல்லையே, நான் இருந்தால் நானும் காணா போயிருப்பேன்ல அப்படின்னாராம். கழுதுக்கு மேலே நான் உட்காந்து பயணிச்சுட்டு இருந்தோம்னா நானும் சேர்ந்துல காணா போயிருப்பேன். அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தனல்ல, அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரே, நான் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது. சில பேர் எப்பொழுதுமே குறை கண்ணாடி போட்டுக்கொண்டே பார்ப்பார்கள் எல்லாவற்றையும். இதில் என்ன குறை காணலாம், இதில் என்ன சொல்லலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, யாருடைய குறையை பற்றி எந்த நபருடைய விஷயங்களை என்ற கொண்டு வராதீங்க. உங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு பார்வையில் பார்த்துட்டு இருக்கிறேன், அதே மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முல்லா நஸ்ருத்தீனுக்கு அமைந்த மனைவி இருக்கிறார்களே, இந்த மாதிரியான ரெண்டாம் தர கேஸ் அப்படின்னா குறை கண்ணோடையே எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அம்மா. அந்த அம்மா கடுமையான பஜாரிலே நெருக்கம், கூட்டம், கடும் கூட்டத்தோடு முட்டி மோதிக்கொண்டு வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு முல்லா வீட்டுக்கு வந்தாராம். கூட்டத்தில் மோதக்கூடிய நிலை ஏற்படும், உரசகுட நிலைகள்லாம் ஏற்படும், வேணுமே எதுவும் செய்கிறதில்ல, சில சமயங்கள் அப்படி ஏற்படும் அல்ல. அப்படி ஏற்படும் பொழுது அவர் அணிந்திருந்த அந்த கோட்டில் ஒரு நீளமான முடி சிக்கிச்சு. இந்த அம்மா போய் நேராக கோட்டை கலத்தினா பார்த்தா ஒரு நீள முடி இருக்குது, ஒரு பெண்ணினுடைய முடியை போன்று இருக்குது. என்ன மனுஷன் நீ, இப்படி உனக்கு நான் பாடாப்பட்டு நான் என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டியே நீ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எதுவும் கிடையாது, இந்த மாதிரி கூட்டம், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரஷ்ஷான சமயம், அப்படி முட்டி மோதி வரும்போது ஏதோ எங்களுதோ பட்டிருக்கலாம், இல்லை இல்லை நீ துரோகம் பண்ணிட்ட எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா புலம்ப. மறுநாள் முன்னால் நினச்சாரான், நாளையிலேருந்து எதுக்கு வம்பு, வீட்டுக்கு வெளியிலேயே வச்சு எல்லாத்தையும் உதறி எடுத்து நீட்டாக போட்டு வந்துட வேண்டியதான் நினச்சி, அதே மாதிரி சுற்றி முடித்து கரைசியில் வரும்பொழுது பார்த்தா அன்னைக்கு ஐயோ பாவம், முல்லாவனுடைய சட்டையில் வெள்ளை கலரில் நீல முடி ஒன்று இருக்குது. அப்போ அந்த அம்மா நினச்சிதுன்னா, போய் மனுஷன் ஒரு வயசான பொம்பளை இந்த என்ன இது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்க, இல்லைம்மா நேற்று நடந்த அதே கதை தான், அதே கூட்டம் தான், ஒன்றும் இல்லை, நீ தப்பாக நினச்சிக்காத, நான்லாம் துரோகம் பண்ணுற ஆள் கிடையாது, அப்படி தப்பாக அபிப்பிராயம் கொள்ளக்கூடிய நபர் கிடையாது என்று சொன்னாராம். கேட்கல, ரொம்ப தெளிவாக துல்லியமாக பார்த்து கொண்டு 3வது நாள் நல்ல எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படாத அளவிற்கு நீட்டாக எல்லாத்தையும் போட்டு உள்ளே வர்றாரு. அந்த அம்மா வந்தோடனே திருப்பி எல்லாத்தையும் பார்த்துச்சு, ஒன்றுமே இல்லை. இப்பவும் சத்தம் போடுச்சு, இன்னைக்கும் என்னையா நீ போயும் தலையில் முடியில்லாத ஒரு பெண்ணோடு, அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, என்னத்தை சொல்லி திருப்திப்படுத்துறது, என்னத்தை சொல்லி நான் என்னை உண்மைப்படுத்துறதுன்னு தெரியல. அப்போ அன்பர்களே, எதற்கு சொல்கிறேன் என்றால், எல்லோருடைய நாம் பார்க்கிற பார்வையில் தான் இருக்கிறது விஷயங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தார்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகுனாங்க, அந்த அணுகல் முறை எப்படி இருந்தது, வியக்கத்தக்க வகையிலே பெருமானாருடைய அணுகுமுறை இருந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. மக்காவில் நடுநிசி நேரம் பத்ர் யுத்தம் நடந்து முடிந்து மக்காவின் மக்களுக்கு பலத்த சோகத்தை தந்திருக்கக்கூடிய சமயம். ஏன்னா பெரிய பெரிய தலைகள்லாம் உருண்டு போச்சு, மக்காவில் பெரிய பெரிய நபர்கள்லாம் பத்ரிலே செத்து போனார்கள். அபூஜஹல் உட்பட ஷைபா, உத்பா போன்ற பெரிய பெரிய தலைகள் எல்லாம் உருண்டார்கள். பயங்கர சோகம் மட்டுமில்ல, பெரிய இழப்பு அவர்களுக்கு. இப்போ மக்காவில் காபாவுக்கு பக்கத்தில் 2 நபர்கள் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தருடைய பேர் சஃப்வான் இப்னு உமையா, இன்னொருத்தருடைய பெயர் உமைர் இப்னு வஹப். 2 பேரும் சோகமாக பேசிக்கிறாங்க. இப்படி ஆகி போச்சே, நம்ம ஊர்லேருந்து இங்கேருந்து போனவங்க நம்மளை இப்படி திருப்பி தாக்கி இவ்வளோ பெரிய சோகத்தையும் இழப்பையும் கொடுத்துட்டாங்களே, என்ன பண்ணுறது, இப்படி நம்ம அவமானப்பட்டு போனோமே, இப்படி நம்ம சின்னாபின்னப்பட்டு போனோமே, பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் நம்ம இழந்துட்டோமே என்று வருத்தத்தோடு 2 பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது உமைர் இப்னு வஹப் சொன்னாராம், லவ்லா தைனுன் அலைய வ ஐயாலுன் இந்தி ல ஹரஜ்து ஹத்தா அக்துல முஹம்மதா. எனக்கு குடும்பம் இருக்குது, நான் நிறைவேற்றுவதற்கென்று கொஞ்சம் கடன்கள் எனக்கு இருக்குது, நான் கடனாளியாக இருக்கேன், குறிப்பிட்ட நபர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும், எனக்கு நிறைய புள்ள குட்டிகள்லாம் இருக்குது, குடும்பம் இருக்குது, பராமரிப்பதற்கு நான் உழைத்தால்தான் பொருளீட்டினால்தான் உண்டு, இல்லைன்னா ஒன்றும் இல்லை.
இந்த ரெண்டுக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கிட்டாருன்னு சொன்னால் எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு மக்காலேருந்து கிளம்பி நான் போய் மதீனாவில் போய் முகம்மதை கொன்னே போடுவேன் அப்படின்னார். எனக்கு இருக்கிற ஆத்திரம் எந்த அளவுக்கு அப்படின்னா, இங்கேருந்து கிளம்பி போய் மக்கா மதீனாவிலே போய் முகம்மதை கொலை செய்து விடுவேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாரு சஃப்வான் இப்னு உமையா. நீ சொல்கிறத செய், உனக்கு விருப்பத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன்னுடைய ஆசை என்ன? உன்னுடைய கடனை ஃபுல்லாக தீக்கணும், அப்படி தானே? அந்த கடனுக்கெல்லாம் பொறுப்பெடுக்கணும், நான் எடுத்துக்கிறேன். உன் குடும்பத்தை பார்க்கணும், உன் பிள்ளைகளுக்கான தேவைகளை நிறைவேற்றணும், அதுக்கு நான் பொறுப்பு. உன் பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க மாதிரி, உன் குடும்பத்தினுடைய தேவை என்னுடைய குடும்பத்தினுடைய தேவை மாதிரி நான் பூர்த்தி செய்கிறேன். பொருளாதார ரீதியாக எல்லா பங்களிப்பும் நான் செய்கிறேன், நீ சொன்னதை செய். உடனே உமைர் இப்னு வஹப் சொன்னார், இங்கிருந்து நான் இப்பொழுதே கிளம்புகிறேன், முகம்மதை கொல்லாமல் வரமாட்டேன் என்று ஒரு கத்தி எடுத்துக்கொண்டார். அந்த கத்தியிலே நல்ல விஷத்தை தடவி கொண்டார். மறைவாக யாருக்கும் தெரியாத விதத்திலே வைத்து கொண்டார். வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பினார். வீட்டுக்கு கூட போல. இங்கே என்ன விஷயம்னா, இவங்க ரெண்டு பேரும் பேசினது ராத்திரி நேரத்திலே, மைய நேரம், இரவினுடைய மையப்பகுதி. அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாது, சுவற்றுக்கு கூட கேட்காது, அந்த அளவுக்கு ரகசியமாக பேசியிருக்காங்க. இங்கிருந்து அப்படியே புறப்பட்டு போனார், மதீனாவுக்கு போனார். மதீனாவை போய் அடைந்தார். முதலாக அவர் கண்ணில் பட்டது செய்யதுனா உமர் ரலியல்லாஹுடைய பார்வையில். இவர் ஏன் இங்கே வந்தாருன்னு உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க. தீட்சண்ய பார்வை. எதுக்கு வந்திருக்கிற? ஏதாவது வில்லங்கத்தோடு வர்ற மாதிரி தெரியுத, உன்னுடைய முகமே, உன்னுடைய ஸ்டைலே, உன்னுடைய அமைப்பே வில்லங்க மாதிரி இருக்குத என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு கண்டிச்சாங்க. அவர் சொன்னார், இல்லை கைதிகள் சில பேரை பிடிச்சி வச்சிருக்கீங்கல்ல, அவங்க சம்பந்தமாக கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தலான்னு வந்தேன். இல்லை உன்னுடைய பேச்சிலே விஷம் தைக்கப்பட்டிருக்கிறது, நான் உணர்றேன். நாங்கள் உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி உமைர் இப்னு வஹப் வந்திருக்கிறாரு, அவர் நடவடிக்கையே சரியில்லை. நம்ம சொல்லல, பார்வை என்னப்பா இப்படி இருக்கு, உன் முடியே சரியில்லையே, திருன்னு முடிக்கிறியே என்று சொல்லுவோமா? அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் உள்ள அனுப்புங்கன்னாங்க. உள்ளே போனார் உமைர் இப்னு வஹப். ரசூலுல்லாஹ்வினுடைய அணுகுமுறையை பாருங்கள், எப்படி உள்ளங்களை ரசூலுடைய அணுகுமுறை புரட்டி போட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கான பாடம். இன்னைக்கு நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறைக்கும் நாயகம் கற்றுத்தந்த விஷயத்துக்கும் எவ்வளவு தூரம் நமக்கு இடைவெளி இருக்கிறது. சின்ன அணுகுமுறையிலே நாம் கவனம் எடுக்காததினாலே பல பின்விளைவுகளை வாழ்க்கையில், நம்முடைய தொழிலில், நம்முடைய பிள்ளைகளின் வளர்ப்பில், நாம் கட்டிக்கொண்ட மனைவியினுடைய இருக்கக்கூடிய உறவுகளிலே விரிசல்கள் விழுவதை பார்க்கிறோம். பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர சொல்லுங்கண்ணா. உள்ளே வந்தார் உமைர் இப்னு வஹப். கேட்டாங்க, என்னங்க, என்ன வந்திருக்கீங்க, என்ன காரணம் கேட்டாங்க. இல்லை, இந்த மாதிரி கைதிகள் விஷயத்தில் கொஞ்சம் டீல் பேசணும், கொஞ்சம் சமரசம் பேசணும், என்ன ஏது அப்படி, அதுக்காக வந்தேன். உண்மையை சொல்லுங்கள், எதுக்கு வந்தீங்கன்னாங்க உமரது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்போ அந்த வாள் எதுக்குன்னு கேட்டாங்க. உள்ளே வச்சுருந்த அந்த கத்தி எதுக்கு வச்சுருக்கீங்கன்னாங்க. அது என்னுடைய பயணத்துக்கு பாதுகாப்புக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா. அடுத்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ், பயணத்துக்கு பாதுகாப்புக்கு ஒரு குருவாள் வச்சுக்கிறது பழக்கம்தான், ஆனால் யாரும் விஷம் தேய்ச்சி வச்சிருக்க மாட்டாங்களே, விஷம் தேய்த்து ஒரு பயணத்திற்கு பாதுகாப்பாக யாரும் கொண்டு வர மாட்டார்களே. உமைர், நீங்க சொல்றீங்களா அல்லது நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படி புத்தி பேதலிச்சு போய் அப்படியே நபியை பார்த்து கொண்டு நின்றார். ரசூலுல்லாஹ் அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே சொன்னார்கள். லௌலா தைனுன் அலைய வஅயாலுன் இந்தி லஹரஜ்து ஹத்தா அக்துல முஹம்மதா. எனக்கு கொஞ்சம் கடை இருக்கு, எனக்கு கொஞ்சம் குடும்பத்தினுடைய பொறுப்புகள் இருக்குது, யாராவது இந்த ரெண்டையும் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கிருந்து மதீனாவுக்கு போய் ரசூல் முகம்மதை கொல்லாமல் நான் வரமாட்டேன், கொன்று விடுவேன் என்று உன்னுடைய நண்பர் சஃப்வான் இடத்துல ராத்திரி நேரத்தில் ரகசியமாக சொன்னீங்களே, அங்கிருந்து கிளம்பி வாளிலே கத்தியிலே நல்ல விஷத்தை தேய்ச்சிட்டு வந்திருக்கீங்களே, உண்மைதானே அப்படின்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடி போனார். உடனே கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வின் தூதர்களே, நீங்கள் முஹம்மது என்பதிலே நம்பிக்கையாளர், மோசடி செய்யாதவர், நேர்மையானவர், வாக்கிலே உண்மையானவர் என்பதை நாங்கள் நம்பினோம். ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, ரசூலுல்லாஹ்ன்றதுதான் பிரச்சனை. இறைவன் புறத்திலிருந்து செய்தி வருதுன்னு சொன்னீங்கல்ல, அங்கே தான் எங்களுக்கு பிரச்சனை. இப்போ நான் 100% நம்புகிறேன் நீங்கள் ரசூலுல்லாஹ் தான். ஏன்னா மக்காவில் நடுநிசி நேரத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சி எங்களை சுற்றி இருக்கிற சுவர்களுக்கு கூட கேட்டிருக்காது, அவ்வளவு ரகசியமாக பேசப்பட்டது. இத்தனை மைலுக்கு அப்பால் இருக்கிற மதீனாவில் இருக்கிற உங்களுக்கு அக்கு வேறாக ஆணி வேறாக துல்லியமாக இது தெரிந்திருக்கிறது என்றால்
அல்லாவை தவிர வேறு யாராலும் இதை அறிவித்து கொடுத்திருக்க முடியாது, நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் தான் நம்புகிறேன் என்று சொன்னார் உமைர் இப்னு வஹப். இங்கே செய்தி என்னன்னா, உமைர் இப்னு வஹப் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அவருடைய நண்பர் சஃப்வான் அனுப்பி விட்டார்ல, அவரையும் இஸ்லாத்துக்கு ஏற்றி வருவதற்கு இந்த உமைரே காரணமாக ஆனார். ரசூலுல்லாவுடைய அணுகுமுறை தானே அவரை மாற்றியது. உமர் ரலியல்லாஹு சொன்னதை கேட்டுக்கொண்டு ரசூலுல்லாஹ் அவரை அப்படியே அனுப்பிடுங்க என்று சொல்லியிருந்தார், ஒரு உண்மையான உமைர் இப்னு வஹப் சஹாபி நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். அவர் மூலமாக சஃப்வான் இப்னு உமையா கிடைத்திருக்க மாட்டார். பெருமானாருடைய அந்த அற்புதமான அணுகுமுறை, வாளை கொண்டு வந்திருக்கிற, அதில் வேற நீ விஷத்தை தடவி இருக்கிற, என்ன தைரியம் உனக்கு, பிடிங்க அவரை, செல்லுங்கள், கைது செய்யுங்கள், சிறையில் அடையுங்கள் என்று அதிரடியான நடவடிக்கை எடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான அணுகுமுறை தான் பல நேரங்களில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கை கொடுத்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, பிரச்சனைகளின் சமயத்தில் தான் நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறோம். பல நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது நம்முடைய சுய கட்டுப்பாடு நம்மை விட்டு நகர்ந்து போகிறது. மன்னிச்சுங்க, கோபத்தில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், அல்லது அந்த நேரத்தில் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, ஏதோ பேசிட்டேன், அதுக்கு பின்னாடி நான் 1 மணி நேரம் கழித்து உட்கார்ந்து தான் யோசித்து பார்த்தேன், ஐயோ செஞ்சது தப்பாச்சே, அப்படி பேசியிருக்க கூடாது, என்னதான் ஆனாலும் ஒரு வயசில் மூத்தவராச்சே, என்னதான் ஆனாலும் நமக்கு மாமனாராச்சே, என்னதான் ஆனாலும் நம்ம வளர்த்தவர், நம்ம ஆளாக்கினார், வழிகாட்டியாச்சே, பேசியிருக்க கூடாது என்று பின்னால் நினைத்து வருத்தப்பட்டேன் என்று புலம்பக்கூடியவர்கள் நம்மிலே பலர் உண்டு இல்லையா? அந்த பிரச்சனையின் சமயத்தில் அதை எப்படி அணுக வேண்டும் ரசூலுல்லாஹ் அழகாக கற்றுத்தந்தார்கள். ஹுனைன் யுத்தம் நடக்குதுங்க. ஹுனைன் யுத்தத்தில் எக்கச்சக்கமான கனிமத் பொருட்கள் கிடைத்தது, போரில் வெற்றி செல்வமாக கிடைத்த பொருட்கள் ரசூலுல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்தாங்க. அதில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில சஹாபாக்களுக்கு, மக்கள் அப்போ தான் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்காங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, அதிகமாக கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா, இஸ்லாத்தின் மீது சிறப்பான எண்ணங்கள் ஏற்படவும், அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் ஆசீர்வதிக்கப்பட்டது, நம்மளை அல்லாஹ் கைவிட மாட்டான், நிச்சயமாக ரசூலுல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்திருக்கிறாங்க என்பதை உணர்த்த வேண்டியும் ரசூலுல்லாஹ் கூடுதலாக கொடுத்தாங்க. அப்படி கூடுதலாக கொடுத்த நபர்களில் அபூ சுஃபியான் இருந்தாங்க, அதே மாதிரி அக்ரா பின் ஹாபிஸ் இருந்தாங்க, இப்போ நம்ம பேசிட்டு இருந்த முன்னாடி சஃப்வான் இப்னு உமையா அந்த ரூட் போட்டு கொடுத்தாரு, அவர் இருந்தார். இதே மாதிரி பல சஹாபாக்கள் இருந்தாங்க. இப்போ அவங்க கூடுதலாக கொடுத்த பொழுது மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளில் எல்லாரும் இல்லை, யாரோ 1-2 பேர் அவங்களுக்கு உள்ளம் குறுகுறுக்குது. பார்த்தீங்களா, அவங்க ஆட்கள் வந்தவரை நம்மளை எல்லாம் மறந்துட்டாங்க. மக்காக்காரங்க, அபூ சுஃபியான் மக்காக்காரர், அக்ரா பின் ஹாபிஸ் மக்காக்காரர், சஃப்வான் இப்னு உமையா மக்காவை சொந்த நகரமாக கொண்டவர், அவங்க ஊருக்காரங்களை ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க, நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க. பேசக்கூடியவங்க அல்ல, எல்லாரும் அந்த சிந்தனை உள்ளவர்கள் அல்ல, யாரோ 1-2 இப்படி பேசிட்டாங்க. பேசுறது மட்டுமல்ல, இப்படியும் சில பேர் சொன்னாங்க, வல்லாஹி இன்ன ஹாதா லஅஜபுன், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, என்ன அவங்களுக்கு இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. இன்ன சுயூஃபனா தக்துரு மின் திமாஇ குரைஷ், இந்த யுத்தத்திலே நம்முடைய வாள்கள் தான் பலருடைய இரத்தத்தை பார்த்திருக்கிறது, நம்முடைய வாள் தான் ரத்தத்தை பார்த்துருக்குன்னா, நம்ம இந்த யுத்தத்தில் பல பேர் நின்று கடைசி வரையும் போராடி இருக்கோம், ஆனால் நமக்கெல்லாம் நிறைய தராமல் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்களேன்ற மாதிரி ஒரு பேச்சு. என்ன எப்படி பேசலாம், நாம இருந்தால் அது எப்படி என்னைய பேசலாம், உண்மைத்தன்மை என்னன்னு தெரியுமா, ஏன் நான் கொடுத்தேன்னு தெரியுமா என்று நம்மை நாம் நிலைநிறுத்த பார்த்திருப்போம். இல்லைன்னா உண்மையை என்னன்றதை அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லி புரிய வைக்கணும்னு பார்த்துருப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிக்கே போய் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தார்கள். அந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணாங்க, ஹதீஸ் ஆச்சரியத்தோடு இந்த விஷயத்தை பதிவு செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, யாரோ 2 பேர் பேசியிருக்காங்க, அந்த பேச்சு அன்சாரிகளில் பல பேர்த்துக்கு அதிருப்தியை தந்துருச்சு. எப்படி பேசலாம், ரசூலுல்லாஹ் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம், ரசூலுல்லாவை பார்த்து பேசிய வார்த்தை, அந்த பேச்சு அன்சாரிகளுக்கு பிடிக்கல. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளின் கூட்டமே எல்லாரும் வாங்க. 3 விஷயம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அலம் அஜிதுக்கும் துல்லாலன் ஃபஹதாக்கும் அல்லாஹு பி, நீங்கள் எல்லாரும் எது மார்க்கம், எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம் அப்படின்னு தெரியாமல் அடிச்சுக்கிட்டு நீங்கள் வழி தவறி போய் கிடந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டு தானே அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான், உண்மையா இல்லையா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அடுத்து சொன்னாங்க,
وَكُنْتُمْ مُتَفَرِّقِينَ فَأَلَّفَهُ اللَّهُ بِي. நீங்க எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்தீங்க. அவுஸ் ஹஸ்ரஜி, சண்டை சச்சரவு, பல ஆண்டுகளாக பகையோடு பிரிவினையோடு சண்டை சச்சரவோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. فَأَلَّفَكُمُ اللَّهُ بِي. என்னை கொண்டுதானே, இந்த சத்திய இஸ்லாத்தை நான் கொண்டு வந்ததின் மூலமாகத்தானே உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் என் மூலமாக இணைத்தான். ஆமாவா இல்லையா? ஆமா நபியே. وَكُنْتُمْ عَالَةً فَأَغْنَاكُمُ اللَّهُ بِي. நீங்க பல சமயங்களில் தேவையுடையவர்களாக இருந்தீங்க. உங்களில் பல பேர் ஏழ்மை நிலையில் இருந்தீங்க, வறுமையில் இருந்தீங்க. அல்லாஹ் என் மூலமாகத்தானே உங்களுக்கு செல்வத்தை தந்தான். பல யுத்தங்கள் நடந்தது, பல போர் செல்வங்கள் கிடைத்தது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய வியாபார நிலையே பழைய நிலையை விட மிக உயர்ந்த நிலைக்கு போனது. பொருளாதாரத்திலே செழிப்பான நிலையை அன்சாரி சஹாபாக்கள் அடைந்தார்கள். இதுவெல்லாம் எதன் மூலமாக? என் மூலமாக அல்லாஹ் உங்களோடு என்னை வர வைத்து, உங்களோடு என்னை இருக்க வைத்து, அதன் மூலமாகத்தானே அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தான். எல்லாரும் ஆமா ஆமான்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க ரசூல்லா 4 விஷயம் சொன்னாங்க. அத்தருதௌன், நான் யாரு, என் மூலமாக உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன என்பதை சொல்லிட்டு உங்களுக்கும் எனக்குமான தொடர்பு என்னன்றதை அடுத்து சொன்னாங்க ரசூல்லா. யாரோ 2 பேர் பேசிட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் பேசுனீங்களா, ஏப்பா அவங்களை கொஞ்சம் தள்ளி வைங்க, அவங்களோட எந்த உறவும் வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரிலாம் டக்குன்னு வெட்டி உள்ள உங்களுக்கும் எனக்குமான உறவு என்ன அப்படின்றத சொன்னாங்க. அதோடு மட்டுமில்லாமல் எனக்கு உங்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, என்னுடைய உள்ளத்தில் உங்களை பற்றி நான் என்ன நினைத்திருக்கிறேன் அடுத்து சொன்னாங்க ரசூல்லா. அத்தர்தௌன ஐயதுஹபன் நாஸு பிஷ்ஷாத்தி வல் பஈர் வ தத்ஹபூன பின் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ரிஹாலிக்கும். இந்த போரில் எல்லாரும் வெற்றி பொருளாக கனிமத்தாக ஆடுகளை, ஒட்டகங்களை, இன்ன பிற தங்கம் வெள்ளி காசுகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வீடுகளுக்கு போகும் பொழுது, அன்சாரிகளே நீங்கள் உங்கள் நபியை கூட்டிக் கொண்டு உங்கள் வீடுகளுக்கு போவதை பிரியப்படலையா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் அவங்க வீடுகளுக்கு என்னத்தை கொண்டு போறாங்க? போரில் கிடைத்த கனிமத்தை கொண்டு போறாங்க. நீங்க என்னத்தை கொண்டு போறீங்க? உங்க நபியை கூட்டிட்டு போக போறீங்க உங்க மண்ணுக்கு. லவ்லல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ராஅம் மினல் அன்சார். என் வாழ்க்கையில் ஹிஜ்ரத் என்ற ஒரு அம்சம் மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன தெரியுமா ஆசை? அன்சாரிகளில் ஒருவராக நான் பிறந்திருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அன்சாரிகளில் ஒருவராக நான் பிறந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். லவ் சலக்கன்னா சுவாதியன் ல சலக்கத்தில் அன்சார் வாதியன் ல சலக்து வாதியல் அன்சார். மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் நடந்து போறாங்க, அன்சாரிகள் ஒரு பாதையில் நடந்து போறாங்கன்னா நான் அன்சாரிகள் போகக்கூடிய பாதையில் தான் பின்னாடி போவேன். அல்லாஹும் மக்ஃபில் லில் அன்சார் வ அப்னாஇல் அன்சார் வ அப்னாஇ அப்னாஇல் அன்சார். யா அல்லாஹ் அன்சாரிகளின் பாவத்தை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அன்சாரிகளின் சந்ததிகளின் பாவத்தை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவர்களின் சந்ததிகளின் பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த 4 விஷயத்தை சொன்ன உடனே சுற்றி இருந்த எல்லா அன்சாரிகளும் மலன்னு தண்ணியை வடிச்சாங்க. கண்களிலிருந்து தண்ணீரை வடித்துக் கொண்டு எல்லாரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். குறை சொன்னவங்க உட்பட எல்லாரும் சேர்த்து ஒருமித்த குரலில் சொன்னார்கள். ரதீனா பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஸ்மு வஹல்லா. நாங்கள் பொருந்திக் கொண்டோம் நபியே, நீங்கள் தான் எங்களுக்கு வேண்டும் நபியே. எங்களுக்கு காசோ பணமோ பொருளோ நகையோ நட்டோ பெரிதல்ல, நீங்க எங்க மண்ணில் இருக்கிறது, எங்களுக்குன்னு உங்க உள்ளத்துல வச்சிருக்கீங்களே இடம், அது எங்களுக்கு போதும் நபியே, இதுவே தான் எங்களுடைய திருப்தி நபியே என்று எல்லா சஹாபாக்களும் அழுது கொண்டே சொன்னார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே ஆச்சரியமாக பார்க்கிறோம். எவ்வளவு பிரச்சனையான விஷயம் இது, எவ்வளவு அழகான முறையில் டீல் பண்ணாங்க பாருங்க. இங்க யாருக்கும் மனது கோணாத விதத்திலே, யாரையும் துன்புறுத்தாத விதத்திலே, யாருடைய குற்றத்தையும் சுட்டி காட்டாத விதத்திலே எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி அதிலிருந்து சுமூகமான முறையிலே மிக அற்புதமாக அந்த இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போனதை நாம் வரலாற்றில் நெகிழ்ச்சியோடு பார்க்கிறோம். அன்பு பெருமக்களே, ரசூலுல்லாஹ் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. குடும்பத்தில் பல சமயங்களில் எவ்வளவு அறியார்ந்த முறையில் நடந்து கொண்டார்கள். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நிறைய பிளவுகளை உண்டு வருகிறது. சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன செயல்கள், அது என்னை மதிக்கிறது இல்லை, அதனுடைய பேச்சிலேயே திமிர்த்தனம் தெரியுது. அந்த அம்மா புகுந்த வீட்டில் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, அவங்க பிறந்த ஊடுனே நினச்சிட்டு இருக்குது.
இப்படி சின்ன சின்ன விஷயங்கள். அதற்காக வேண்டி பெரிய பிளவுகளை, சொல்லப்போனால் வருத்தத்திலும் வருத்தம், ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும், பல மன முறிவுகளுக்கு அதுவே காரணமாகி போகிறது. ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க பாருங்க. ஜைனப் அம்மா ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, ஜைனப் அம்மானும் வந்திருக்குது, சில அறிவிப்புகளிலே ஹப்ஸா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார்களில் ஒருவர். இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, சாப்பாடு செஞ்சு ஒரு பெரிய தட்டில் நல்ல நிரப்பி வச்சு தான் வீட்டில் வேலை பார்த்த பணிப்பெண் இடத்துல கொடுத்து ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டது செஞ்சோம்னா அக்கம் பக்கத்தில் நம்மளுடைய உறவுகள் இருக்குது, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அத்தா அம்மா இருக்கிறாங்க, பக்கத்தில் கொடுத்தனுமா மாட்டோமா? அல்லது மனைவிக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, கொடுத்தனுமா மாட்டோமா? கொடுக்கணும். அக்கம் பக்கத்தில் பரிமாறுவது என்பது அன்பை கூட்டித் தரும். தஹாது தஹாபு, ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு பரிமாறுங்கள், உங்களுக்கிடையில் அன்பு கூடும். நாங்கள் ரசூலுல்லாஹ், அன்புதான் இன்றைக்கு வறட்சியாக இருக்கிறது. உலகத்தில் என்ன இல்லை? எல்லாம் இருக்கிறது. என்ன இல்லை? அன்பு மட்டும்தான் குறையாக இருக்கிறது. அன்பை வளர்ப்பதற்கு இஸ்லாம் அழகிய வழிகளை சொல்லுகிறது. சலாம் சொல்லுங்க, மலர்ந்த முகத்தோடு சலாம் சொல்லுங்கள், அன்பு கூடும். நாங்கள் ரசூலுல்லாஹ், முசாஃபஹா செய்யுங்க, அன்பு கூடும். நாங்கள் ஆற தழுவிக் கொள்ளுங்கள், அன்பு பெருகும். நாங்கள் ஒரு சக முஸ்லீமுக்கு நல்லது நினையுங்கள், அன்பு கூடும். நாங்கள் சைக்காலஜி இதெல்லாம். ஒருத்தரை பார்த்து நம்ம எப்படி நல்லது நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அவரும் நம்மளை பார்த்து நல்லதாக நினைப்பார். நம்ம குறுகுறு நினைச்சோம்னா அவரும் நம்மளை பார்த்து குறுகுறு நினைச்சிட்டே இருப்பார். இது ஒரு உளவியல். இப்போ அன்பை பெருக்கும் வழிகளிலே பெருமானார் சொன்னது, அன்பளிப்பு கொடுங்கள். சின்ன சின்ன அன்பளிப்பு. வெளியே போயிட்டு வீட்டுக்கு போறீங்க, ஏதோ ஒரு சின்ன அன்பளிப்பு பிள்ளைங்கள்ட்ட வாங்கி கொடுங்க, உங்க மனைவிக்கு வாங்கி கொடுங்க, உங்களுடைய உறவுகளுக்கு சந்திக்க போறீங்க வாங்கி கொடுங்க. இதுவெல்லாம் உங்களுக்கு இடையில் அன்பை கூட்டி தரும். ரசூலுல்லாவுக்கு சஃபியா அம்மா கொடுத்து அனுப்புகிறாங்க தட்டு நிறைய சாப்பாடு. ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்க? ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா ஒரு துணைவியார், சஃபியா அம்மா இன்னொரு துணைவியார். ஆயிஷா அம்மா வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது அந்த வீட்டிலேருந்து தட்டு வருது. அதில் என்ன இருக்குது? அருமையான உணவு இருக்குது. வேகத்தில் ஆயிஷா அம்மா கொண்டு வந்த பணிப்பெண்ணை ஓங்கி ஒரு தட்டை ஒரு அடி அடித்தாங்க, டமால்னு கீழே விழுந்துருச்சு. தட்டும் உடஞ்சி போச்சு, கொண்டு வந்த உணவும் அப்படி சிந்தி போச்சு, கீழே எல்லாம் கொட்டி போச்சு. நினச்சி பாருங்களேன், அந்த இடத்துல நம்மளை வச்சு கற்பனை பண்ணுங்க, என்ன நடந்திருக்கும்? அப்படிதான் கிச்சன்லேருந்து மொத்த பொருளும் அந்த அம்மா தலைக்கு போயிருக்கலாம் சில இடங்களிலே, இல்லையா? ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு மட்டும் சொல்லலை, சுற்றி இருந்தவங்களை பார்த்து சொன்னாங்க, காரத் உம்முக்கும், உங்கள் தாய் கொஞ்சம் ரோசப்பட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மான்றாங்க. அதாவது நீங்கள் இந்த ஆயிஷா அம்மாவை சாதாரண பார்க்கக்கூடாது. ரசூலுல்லாவுடைய துணைவியார்கள் மொத்தமும் மூமின்களுக்கு தாய்மார்கள். குர்ஆன் சொல்லுகிறது மூமின்களுக்கு தாய்மார்கள். நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, இது உங்கள் அம்மாமா. உங்கள் அம்மா வீட்டில் சில சமயங்களில் கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? அதை பார்த்து நீங்கள் மொத்தமாக வெறுத்துருவியா? இல்லை, வெறுக்கிறது இல்லை. உங்கள் அம்மா ரோசப்பட்டாங்க. இது பெண்களுடைய இயல்பு தான். இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. தட்டு உடஞ்சி போச்சு. நம்ம வீட்டில் ஆயிஷா அம்மா வீட்டில் ஒரு நல்ல தட்டை போய் எடுத்து வந்தாங்க. தட்டுக்கு தட்டு பகரம், போயிட்டு வாங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை கண்டிக்கவே இல்லை, அது பற்றி பெரிசாக பேசவே இல்லை. இயல்பு, இயற்கை, இப்படித்தான், இதை கடந்து போக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. எல்லா விஷயத்திலும் சில நன்மைகள் இருக்கும். சில நேரங்களில் பேசுறது நன்மை, சில நேரங்களில் பேசாமல் இருக்கிறது நன்மை, சில நேரங்களில் சிரிக்கிறது நன்மை, சில நேரங்களில் சிரிக்காமல் இருக்கிறது நன்மை, இல்லையா? எல்லாம் நன்மைக்கே நம்ம சொல்லுவோம் தெரியுமா தமிழில். அதில் பெரிய அர்த்தம் இருக்குங்க. ஒரு ஊரில் ஒரு அரசரும் மந்திரியும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, அப்படி ராத்திரி நேரத்தில் மாறு வேஷத்தில் வேட்டையாடுறதுக்காண்டி போகிறாங்க. ஒரு கதை இது. போகும் பொழுது அந்த அரசருடைய அரசர் வந்து மாறு வேடத்தில் இருக்கிறார். நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தமால்னு ஒரு காலில் கல் தட்டுது. கல் தட்டினவொடனே பொல பொல பொலன்னு சொல்லி அந்த நகத்துலேருந்து பிஞ்சு ரத்தம் அப்படி கொட்டுது. என்ன மந்திரி அவர்களே, இப்படி கல் அடிபட்டு போட்டுச்சு, ரத்தமாக கொட்டுதே, இவ்வளோ பெரிய காயமாகி போச்சே அப்படின்னு அரசர் வருத்தத்தோடு சொன்னாராம். மந்திரி சொன்னாராம், எல்லாம் நன்மைக்கு தான் அரசரேன்னாராம். எவ்வளோ கோவம் வரும்? நம்ம வேதனை இருக்கும்போது பக்கத்துலேருந்து ஒருத்தவன் எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொன்னால் நமக்கு கோவம் வருமா வராதா? அரசர்கிட்ட சொல்லிட்டார் அப்படி, எல்லாம் நன்மைக்கா. பின்னாடி ஒரே ஒரு எத்தினார், கீழே டபகடின்னு விழுந்துட்டாரு. அது ஒரு தண்ணீர் இல்லாத பாலும் கிணறு, இங்கேயே கடை, நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அரசர் போய்கிட்டே இருந்தார். ஒரு ஊரை கிராஸ் பண்ணும்பொழுது அங்கே சில காட்டில் வாழக்கூடிய மனிதர்கள், காட்டுவாசிகள் நின்று கொண்டு இவரை செந்தூக்கா தூக்கிட்டு ஊருக்குள்ளே போயிட்டாங்க. யாரை? அரசரை.
ஊரில் போனால் அவங்க முறைப்படி அன்னைக்கு ஒரு பலி கொடுக்க வேண்டும், ஒரு உயிர் பலி கொடுக்க வேண்டும். இவர் தான் கிடைச்சார், நீ கொடுத்துட வேண்டியதான்னு சொல்லி கொடுக்கும் சமயத்தில் அந்த ஊரினுடைய முக்கியமான ஒருத்தர் வந்து இவரை ஃபுல்லாத்தையும் பார்த்தாரு. நிப்பாட்டு கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? கிடைச்சிருக்கான் வாய்ப்பு. இவர் வேற கதறாரு, நான் அரசன் தாயா, என்னை விட்டுருங்கய்யா, அந்த நாட்டுக்கு அரசையா. உடனே அங்கே சுற்றி இருந்தவங்க சொன்னாங்கன்னா, பிடிச்ச பையில ஃபுல்லாக எல்லாருமே இப்படி தான் சொல்லிட்டு இருக்கான், எல்லாம் அரசங்கிறான். யாரை தான் நம்புறது? இன்னைக்கு அவ்வளோதான் நீ என்று எல்லாரும் அவருடைய கதையை முடிக்கும் நேரத்தில் முக்கியமானவங்க சொன்னால் இவர் கொடுக்க முடியாது பண்ணாராம். ஏங்க, காலில் அடிபட்டுருக்கு, கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலி அடிபடாமல் பாதிக்கப்படாமல் இருக்கணும், அடிபட்டுருக்கு விட்டுருங்க, வேற யாரை பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ அரசன் நினச்சாராம், அடிபட்டது நல்லதாக போச்சு, இது சரியா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம போயிருப்போம் என்று நினைத்து கொண்டு வருந்தாராம். வந்த வழியில் கீழே பாலுங்கணத்திலே அமைச்சர் மந்திரி சத்தம் போட்டு இருக்கிறார். இவர் எப்படியோ ஆளை விட்டு பிடிச்சி கொண்டு காப்பாற்றி மேலே தூக்கிட்டாரு. தூக்கின உடனே அரசர் சொன்னாரா, மந்திரி யாரையும் மன்னிச்சிருங்க, நான் உங்களை தெரியாமல் அடிச்சிட்டேன், உங்களை உள்ள வேற தள்ளி விட்டுட்டேன், நீங்கள் சொன்னீங்க எல்லா நன்மைக்கேன்னு சொல்லி, அது பிடிக்காம நான் அப்படி செஞ்சுட்டேன், ஆனால் இந்த அடிபட்டது தான் இன்றைக்கி என் உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொன்னாராம். விடுங்க அரசர் அவர்களே, இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னாராம். இதுவும் எப்படியா நன்மையாக இருக்கும்? ஆமாம், உங்களுக்கு அடிபடாமல் இருந்து உங்களுக்கு நீங்கள் என்னை தள்ளி விட்டீங்கல்ல, தள்ளி விடாமல் என்னையை நீங்கள் சேர்த்து கூட்டி போயிருந்தீங்கன்னா உங்களை விட்டுருப்பான், என்னையை பிடிச்சிருப்பானல்ல, என்னையை பிடிச்சி மொத்தமாக என்னையை காலி பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால் நான் விழுந்ததும் நன்மை தான் அப்படின்னு அந்த மந்திரி சொன்னாராம். அதாவது வேடிக்கையாக இந்த கதையை சொல்வதுண்டு. எதற்கு சொல்கிறேன்னா, சில விஷயங்களில் எல்லாம் நன்மைக்காக வேண்டி இருக்கும், நாம் அப்படி அதை அணுகும் பொழுது மிகச்சிறப்பான வழியை நமக்கு அது கற்றுத்தரும். அன்பு சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நகர்த்தினார்கள் ஒவ்வொரு விஷயங்களையும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்காக வேண்டி சஹாபாக்களை கூப்பிட்டு கொண்டு போகிறாங்க. மக்காவுக்கு போகக்கூடிய வழியிலே ஹுதைபியா என்ற இடத்துல ரசூலுல்லாஹ் தடுத்து நிப்பாட்டப்பட்டாங்க. இன்றைக்கும் மக்காவுக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை ஒப்பந்தம் நடந்த இந்த இடத்துல போய் பார்த்துட்டு தான் போகிறோம். அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு தடுக்கப்படுறாங்க. எல்லாருக்கும் ஆத்திரம், நம்ம என்ன சண்டை போடுறதுக்காக வந்திருக்கோம், இறை இல்லத்தை தவாஃப் செய்ய உம்ரா செய்ய தானே வந்திருக்கிறோம், ஏன் இப்படி பண்ணுறாங்க, நாம் சத்தியத்திலாம் இருக்கோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொதிக்கிறாங்க, நம்ம உண்மையில் இருக்கிறோமே, இவங்களுக்கு எத்தனை வருஷமாக இன்னும் பணிஞ்சு போகிறது, எத்தனை நாள் இவங்களுக்கு குட்டை குடிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, பதில் பேச வேண்டாமா, இப்படி கொதிச்சு எழுதுறாங்க. இங்கே ஒப்பந்தம் போடப்பட்டுடுச்சு, நீங்கள் இப்போ போங்க, திரும்பி அடுத்த வருஷம் தான் வரணும், அப்படி இந்த மாதிரி பல ஒப்பந்தங்கள் அங்கே போடப்பட்டாகிவிட்டது. ஆனால் சஹாபாக்களை கூட்டி வந்தவங்க சஹாபாக்கள் யாருக்கும் சும்மா திரும்பி போகிறதுக்கு மனசே இல்லை. காபாக்குள்ளே போகாமல் திரும்பி வெறுங்கையாக மதீனாவுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. என்ன செய்கிறதுன்னு யோசித்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி பார்த்தாங்க. இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி அந்த சஹாபாக்கள் யாரும் கேட்காம போயிட்டா நபிக்கு என்ன பயம்னா, நபியின் சொல்லை உம்மத் உச்சகட்டமாக மறுத்தால், மீறினால் அது ஒரு பெரும் பாவமாக மாறி போய்விடும். எனவே சஹாபாக்கள் இந்த புனிதமான அந்த உம்மத் அப்படியான ஒரு விஷயத்தில் தலைப்பட்டு விடக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் யோசித்தாங்க. யோசித்து உள்ள வீட்டுக்குள்ளே அந்த கொட்டகைக்குள்ளே அங்கும் இங்கும் நடந்துட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார்களிலே அறிவார்ந்த பெண்மணி, ரொம்ப அறிவார்ந்த பெண்மணி, உம்மஹாத்துல் மூமின்களிலே இவர்களை பற்றி ரொம்ப சிராகச்சி அவருடைய வரலாறுகள் வருகிறது. ஆயிஷா அம்மாவுக்கு எப்படி துல்லியமான ஞானத்தை அறிவை அல்லாஹ் கொடுத்தானோ அதே மாதிரி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அளவுக்கு அறிவிலே முதிர்ச்சியானவர்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், இக்கட்டான சூழல், நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படி தானே? ஆமாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. சில சமயங்களில் மனைவிகள் தரக்கூடிய ஆலோசனை சரியாக இருக்குங்க. மனைவிமார்களுடைய ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நிராகரிக்கக்கூடாது. உனக்கு தெரியுமாம்மா, நாங்கள் வெளியே பல இடத்துக்கு போயிட்டு வரோம் கொள்கிறோம், பல நபர்களுடைய அறிமுகம் இருக்குது, இத்தனை ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கிறோம், எங்களுக்கே முட்டி மோதிட்டு இருக்கும்போது உனக்கு தெரியுமா, விடுமா, உனக்கு தெரிஞ்சது சமையல் கட்டு, சாப்பாடு, இன்ன பிற விஷயம், குழந்தை வள, அப்படி ஒதுக்கிடக்கூடாது. சில நேரங்களில் மனைவிமார்கள் தருகிற ஆலோசனை தான் நம்மை பல நேரங்களில் சருகி விழுந்து விடாமல் பாதுகாக்கும். ஒரு ஊரில் பெரிய குத்துச்சண்டை மாஸ்டர் இருந்தாராம். அதாவது குத்துச்சண்டை தெரியும் தானே, ரஸ்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான குத்துச்சண்டை மாஸ்டர். அவர்கிட்ட பல மாணவர்கள் படித்தாங்க. அதில் ஒரு மாணவன் நல்லா படித்தான், A to Z-ஐயும் இந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டார். யாருக்கு? அந்த குத்துச்சண்டை அந்த வீரருக்கு, அந்த மாணவருக்கு. பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை
முதல் அக்கு வரை எல்லாத்தையும் அக்கு வேணா ஆறு வேணும் சொல்லிக் கொடுத்துட முடியாது. சில ரகசியங்கள் நமக்கு இருக்க வேண்டும், சில கோடுகள் நமக்கு இருக்க வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்த உடனே இந்த மாணவன் என்ன நினைச்சான்னா, ஊரில் போய் நின்றுக்கிட்டு என்கிட்ட மோதிரத்துக்கு யாருக்கா தைரியம் இருக்கா, வந்து பாருங்க, என்னை வீழ்த்தி பாருங்க, போட்டி வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பொது அறிவிப்பு செஞ்சான். எல்லாரும் பின்வாங்கினாங்க. ஏன்னா அந்த பெரிய மாஸ்டர்கிட்ட படிச்சிருக்காரு, எல்லா நுட்பமும் தெரிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி. உடனே கடைசியில் அந்த மாணவன் சொன்னானா, என்கிட்ட மோதுறதுக்கு ஊரில் ஒருத்தர் கூட இல்லையா, எனக்கு சொல்லி கொடுத்த குரு கூட வரமாட்டாரா, குரு கூட என்கிட்ட வந்து மோதி என்னைய நேருக்கு நேராக எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லையா, வரலாம், அவர் கூட வரலாம் அப்படின்னு தைரியமாக சொன்னார். இப்போ குரு நினைச்சாரு, மாஸ்டரு நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரும் அவனுக்கு, அவன் இளவட்ட பையன், நம்ம கொஞ்சம் வயசாகி போச்சு, இப்போ நம்ம போய் அவன்கிட்ட மோதனம்னா தோத்துலாம் போயிடுவோம், தோத்து போயிட்டோம்னா குரு சிஷ்யனிடத்திலே தோத்து விட்டார் என்கின்ற பேர் வந்துடுமே, என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியாமல் விடுவிடுங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் வீட்டம்மா உள்ளேருந்து வந்தாங்க. என்னங்க பிரச்சனை? இதான் பிரச்சனை, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வரேன்னு வீட்டுக்கு கிச்சனுக்கு போனாங்க. நம்ம ஊர்கள்லாம் ஒரு காலத்தில் பருப்பு கடைவாங்க சட்டியில், அதுக்கு ஒரு மத்து வச்சுருப்பாங்க, அந்த மத்தை வச்சு தான் அப்படி பருப்பு கடைவாங்க தெரியுங்கள்ல. அந்த மத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா கொடுத்தாங்க கணவர் கையில். ஏமா நான் குத்துச்சண்டைக்கு போகிறேன், நீ என்ன மத்தை கொடுக்குற, ஒன்றும் பேசாதீங்க, பேசாமல் போய்கிட்டே இருக்கீங்கன்னு அந்த அம்மா, நீங்கள் போங்க உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னுச்சு. சரி வீட்டம்மா சொன்னால் ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லி நம்பி போனார். நேராக போனார், மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க, மாணவருக்கும் ஆசிரியருக்கும் போட்டி, யார் ஜெயிக்க போறா என்ற பரபரப்பு. போனார், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போட்டி நடக்கிற இடத்துக்கு போனார். ஆசிரியரை பார்த்தவுடன் மாணவன் அப்படியே பெட்டி பாம்பாக அடங்கி போனான். நேர வந்து குரு இடத்துல கீழே உட்கார்ந்துட்டான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க குருவே, உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே நான் எடுத்த முடிவு ரொம்ப தப்பானது, நான் உங்கள்கிட்ட போட்டியில் ஜெயிக்க முடியாது, கண்டிப்பாக நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நீங்கள் தான் எப்பொழுதுமே குரு, நான் எப்பொழுதுமே மாணவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னானா, குருவே எல்லாத்தையும் எனக்கு குத்து சண்டையினுடைய மொத்த ரூட்டையும் சொல்லி கொடுத்தீங்க, இந்த மத்து சண்டை எப்படின்னு சொல்லி தரல எங்களுக்கு, குத்துச்சண்டையினுடைய ரூட்டை ஃபுல்லாக காட்டி கொடுத்தீங்க, மத்து சண்டை எப்படின்னு சொல்லித்தராம விட்டீங்களே அப்படின்னு அவன் கேட்டானா. அன்பர்களே, இங்கே அந்த அம்மா செய்து கொடுத்த ஒரு விஷயம் அவருடைய மானத்தை காப்பாற்றியது என்று அந்த கதை முடிகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பிரச்சனையில் இருக்கிறார்கள். இப்பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அழகான ஒரு ஆலோசனை சொன்னாங்க. ரசூலே, நபியே, இந்த கூடாரத்துலேருந்து வெளியே போங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, போங்க, தலைமுடி இறக்குங்க, இறக்கிட்டு இஹ்ராமை களையுங்க, களைஞ்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் உள்ளே வந்துடுங்க. அதாவது உம்ராவுக்கு நீயத்து வச்சு எஹ்ராம் கட்டிட்டோம்னா அந்த நீயத்திலிருந்து எஹ்ராமிலிருந்து எப்பொழுது வெளியே வர முடியும் என்றால், உம்ரா கிரிகையினுடைய லாஸ்ட் பாயிண்ட் மொட்டை அடிக்கிறது, அதை அடித்த பின்னாடி தான் எஹ்ராமை களைய முடியும். வெளியே போங்க, முடி இறக்குங்க, எஹ்ராமை களைங்க, நீங்கள் பாட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க, இங்கே இந்த கூடாரத்துக்குள்ளே வந்துடுங்க. உங்களை பார்த்துட்டு அபூபக்கர் அப்படியே செய்வார், ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டார். அபூபக்கர் செஞ்சிட்டாங்கன்னா எல்லாரும் அப்படியே லைனாக ஃபாலோ பண்ணிடுவாங்க, பிரச்சனை முடிஞ்சிடும்னாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, மொட்டை அடித்தாங்க, எஹ்ராமை கலைஞ்சாங்க, யார்ட்டையுமே பேசலை. அபூபக்கர் முழுமையாக நம்பினார், இது அல்லாஹ்வுடைய கட்டளை உத்தரவு, எனவே தான் ரசூலுல்லாஹ் இப்படி நடந்திருக்காங்க, வஹீனுடைய உத்தரவுக்கு மாற்றம் செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாங்கன்னா நமக்கு அதுதான் வழி, அதுதான் வழிகாட்டுதல். அபூபக்கர் ரலியல்லாஹு அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. அவங்கள பார்த்துட்டு பின்னாடி 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 வரிசையாக எல்லாரும் மொத்தமாக அதே மாதிரி செஞ்சு அந்த பிரச்சனை முடிஞ்சுது, எல்லாரும் மதீனாவுக்கு போனாங்க. இங்கே விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதமான அணுகுமுறை அந்த இடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் பாருங்கள். பெரிய பிரச்சனை, அவங்கள்ட்ட ஒப்பந்தம் கொடுத்தாச்சு, நாங்கள் வரலன்னு சொல்லி கையெழுத்து போட்டாச்சு. சஹாபாக்கள்கிட்ட சொன்னால் எப்படி நம்ம திரும்பி போகிறது, வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்துட்டோம், மக்காவை போய் காபாவை பார்த்துடலாமே அப்படின்ற ஏக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு நாயகத்தினுடைய அறிவார்ந்த அந்த அணுகுமுறை தான் அங்கே பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வந்தது, தீர்வை கொண்டு வந்தது. அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே எத்தனை விஷயங்களை இப்படி நாம் வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். பெருமானாருடைய அணுகுமுறை, சிறுவர்களிடத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, சின்ன பிள்ளைங்கள்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணாங்க, அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேசுகிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை தெரியுமா. ஒரு ஊரில் ஒரு பையன் ராத்திரி அப்பா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு, அன்றைக்கி எப்படியாவது அப்பாட்ட பார்த்து பேசியறணுன்ற நினைப்பில் இருக்கிறான்.
வந்த உடனே வேக வேகமாக அந்த ரொம்ப டைட்டான ஷெட்யூல்டு முடிஞ்சு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லி அப்பா எல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி வந்து உட்கார்ந்த உடனே அந்த பையன் வந்து கேட்டான், அப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்கப்பான்னு கேட்டான். அவர் கேட்டார், உனக்கு ஏன்டா இது, நீ சம்பாதிக்க வரும்போது உனக்கு தெரிஞ்சுக்குவே. இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. 1 மணி நேரம் உங்களுடைய ஊதியம் என்ன? அவர் சொன்னார், நான் 1 மணி நேரத்துக்கு 100, இந்த ஒரு காசு பிரகாரம் பேசுவோமே, 100 வெள்ளி சம்பாதிப்பேன். 1 மணி நேரம் என்னுடைய ஊதியம் 100 வெள்ளி. நேராக அவன் அப்பாட்ட சொன்னாங்க, எனக்கு ஒரு 50 வெள்ளி கடன் தாங்களேன், எனக்கு ஒரு 50 ரூபா கடன் தாங்க. எதுக்குடா 50 ரூபா? நான் தான் டெய்லி உனக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்குறேன், இப்போ எனக்கு வேணும், கடனாக தாங்க. கொடுத்தார் 50 ரூபா. வாங்கிக்கிட்டால் நேராக தன்னுடைய பெட்ரூமுக்கு போனால் அங்கே தான் சேமித்து வச்சிருந்த தொகையிலிருந்து ஒரு 50 ரூபாயை எடுத்து கையில் வச்சு நேராக வந்து அப்பா கையில் கொடுத்தான். 100 வெள்ளி உங்கள் கையில் நான் இப்போ கொடுத்துட்டேன், இப்போ உங்கள்கிட்ட இருக்க 1 மணி நேரத்தை எனக்கு கொடுங்க. வேலை தொழில் சம்பாத்தியம் சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்களே, பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு உங்கள் நேரத்தை தரமாட்டீங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு கேட்டதாக இணையத்தில் நான் ஒரு செய்தியை வாசித்தேன். அன்பு சகோதரர்களே, பிள்ளைகளோடு இருந்து பேசுவதற்கு இன்னைக்கு நம்மிலே பலருக்கு நேரம் இல்லை. பிள்ளைகளை கொஞ்சுவதற்கு நம்மிலே நேரம் இல்லை. ரசூலுல்லாஹ் எப்படி நடத்தினாங்க பிள்ளைகள்கிட்ட? ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு அக்ரா பின் ஹாபிஸ்னு ஒரு சஹாபி வர்றாங்க. கிராமப்புறத்திலே வசித்தவர். பார்த்தா ரசூலுல்லாஹ் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களோட எடுத்து கொஞ்சி மடியில் வச்சு விளையாண்டுக்கிட்டு ரொம்ப அன்பை பொழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தவொன்னே அக்ரா பின் ஹாபிஸ் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சின்ன பிள்ளைக்கு முத்தமெல்லாம் கொடுப்பீங்களா? இப்படி மாறி மாங்குன்னு முத்தம் கொடுக்குறீங்களே, எனக்கும் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு நாள் கூட தூக்குனது கிடையாது, நான் ஒரு நாள் கூட முத்தம் கொடுத்தது கிடையாது, கிட்டையே நெருங்க விட மாட்டேன், என்னை பார்த்தாலே அந்த பிள்ளைங்கலாம் பயந்து அங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார். அதை பெருமையாக சொன்னார். நம்மளும் சில பேர் சொல்கிறது உண்டு பார்த்தீங்களா, நான் பிள்ளைகளை தூக்குறது இல்லை, தூக்குனா சட்டை கசங்கி போயிடும், பிள்ளைகளை தூக்குறது இல்லை, தூக்குனா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நெஜி செஞ்சுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு அதை கொஞ்சம் பெருமையாக சொல்லுவோம். ரசூலுல்லா இடத்துல இப்படி அவர் சொன்னவுடன் ரசூலுல்லா சொன்னாங்க, அவருக்கு மட்டும் சொல்லலை, யாரெல்லாம் பிள்ளைங்களை கொஞ்சாமல் இருக்காங்களோ, பிள்ளைகளிடத்திலே அன்பை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டினார்கள் பெருமானார். அவ அம்லிகுலக அன் நஸஅல்லாஹு மின் கல்பிக அர்-ரஹ்ம, உங்கள் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்து விட்டால் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? என் உள்ளத்தில் அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது, அதன் வெளிப்பாடு என் பிள்ளைகளோடு நான் அன்பாக பாசமாக கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கிறேன். உங்கள் உள்ளத்தில் இது இல்லைன்னா நான் பொறுப்பாக முடியுமா? அன்பின் வெளிப்பாடு, இரக்கத்தின் வெளிப்பாடு, பிள்ளைகளிடத்தில் அரவணைப்பு. ரசூலுல்லாஹ் பிள்ளைங்கிட்ட நடந்துட்டாங்க. எனவே சிறுவர்கள் கூட பெருமானாரை நேசித்தார்கள். ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே ரசூலுல்லாஹ் தொலை வச்சு கொண்டிருக்காங்க. பின்னாடி சஹாபாக்கள் அணியணியாக லைனில் நிற்கிறாங்க, வரிசையாக நிற்கிறாங்க. சஜிதாவுக்கு போன நாயகம் சஜிதாவிலேருந்து தலையை தூக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது சொல்றாங்க, நாங்க பயந்தோம். எந்த அளவுக்கு பயந்தோம்னா, அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஜிதாவிலேயே வைத்து அவர்களுடைய ரூஹ வாங்கிட்டானோ, ரசூலுல்லாஹ் சஜிதாவிலேயே வஃபாத் ஆயிட்டாங்களோ, எந்த அளவுக்கு நாங்கள் பயந்தோம். அப்படின்னா எவ்வளவு லென்த்தா அந்த சஜிதா இருக்கு பார்த்துக்குங்க, எவ்வளவு நீளமா இருக்குன்னு பார்த்துக்குங்க. தொழுக கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் சஜிதாவை எந்திரிச்சாங்க. தொழுகை முடிஞ்சது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா நபி அல்லாஹ், இன்னைக்கு என்ன உங்களுடைய தொழுகையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, இந்த குறிப்பிட்ட ரக்காத்தில் இவ்வளவு நீளமான சஜிதா நாங்கள் இதுவரையே நாங்கள் கண்டதே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொன்னாங்க பாருங்க. ஏன் சிறுவர்கள் பெருமானாரை நேசித்தார்கள்? பூமான் நபி சிறுவர்களோடும் அறிவார்ந்த முறையில் மிகச்சிறப்பான முறையில் அவர்களை அணுகியதினாலே தான் சிறுவர்களும் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பேரன்பு கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய பேர பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் என் கண் குளிர்ச்சி. நான் சஜிதாவில் இருக்கும் பொழுது என் மேலே வந்து ஒருத்தர் ஏறிக்கிட்டாரு, என் கழுத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, என் முதுகில் ஒருத்தர் நிற்கிறார். நான் வெறுத்தேன், நான் வெறுத்தேன். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இடையிலேயே இடை முறித்து அவர்களை தூக்கி கீழே இறக்கி விடுவதை வெறுத்தேன். விளையாடுறவரை விளையாண்டு போட்டோம், அதுகளா எப்போ கீழே இறங்கி போகுதுகளோ போய்கட்டும், அது வரையும் நம்ம சஜிதா இருப்போமே. இருக்கிறதா என்ன ஆகிற போகுது? கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூடுறதுனால பிள்ளைங்க ஒரு விஷயத்தை எப்போதுமே தொடர்ச்சியாக நீண்ட நேரம் செய்வதில்லை. இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு படத்தை அங்கிட்டு மாறிடுவாங்க. வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அங்கிட்டு ஒரு பேனாவை போட்டால் அங்கிட்டு வந்துடுவாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
என் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள், என் மீது ஏறி விளையாடுகிறார்கள். ஆன மேலே அம்பாரி ஏற்றி உட்கார வச்சு விளையாடுவோம்ல பிள்ளைகளை, அதே மாதிரி விளையாடுறாங்க. எனக்கு வெறுப்பு தந்தது எது? அவர்களுடைய விளையாட்டை முறித்து அவர்களை கீழே இறக்கி விடுவதை. எனவே நீளமாக விட்டுட்டேன் பேசாமல் நாங்கள் சல்லாசன். அன்பர்களே, எவ்வளவு அழகான அணுகுமுறை! சிறுவர்களிடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட அந்த நடவடிக்கை எவ்வளவு உன்னதமான வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். கைதிகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? கைதிகளாக வந்தவர்கள் சிறை கொட்டைக்கு கீழே இருக்கிறாங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் உலக வரலாற்றை எடுத்து படித்தால் உங்களுக்கு ஆச்சரியமும் மிகப்பெரிய சோகமும் கவ்விக்கொள்ளும். கியூபான்னு ஒரு நாடு இருக்கு, நமக்கு தெரியும். அதற்கு பக்கத்திலே ஒரு சிறைச்சாலை இருக்கு. உலகத்திலேயே வதை முகாம் என்றால் ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, உலகத்திலேயே ஒரு குட்டில் நரகத்தை பார்க்க வேண்டும் என்றால் அந்த சிறைச்சாலைக்குள்ளே போனால் பார்க்கலாம். அந்த சிறைச்சாலைக்கு பெயர் குவாண்டனாமோ சிறைச்சாலை. சமீபத்திலே ஒரு புத்தகம் நான் வாசித்தேன். ஆங்கிலத்திலும் அது இருக்கிறது, தமிழிலும் வந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் அந்த புத்தகம் ட்ரைடர் என்ற பெயரிலே வந்திருக்கிறது. தமிழிலே துரோகி என்ற பெயரில் வந்திருக்கிறது. ஹோல்ட் புரூக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர், இராணுவத்தில் பயிற்சி பெற்றவர். அவர் இந்த குவாண்டனாமோ சிறையினுடைய அதிகாரியாக முக்கியமான பொறுப்பிலே அவர் உள்ளே போகிறார். அல்லாஹ்வுடைய நாட்டை பாருங்க, யாருக்கு அல்லாஹ் எங்க எந்த நேரத்தில் உள்ளத்தை புரட்டணும், உள்ளத்தை மாற்றணும்னு வச்சிருக்கானோ அன்னைக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். இந்த குவாண்டனாமோ சிறைக்குள்ளே போன ஹோல்ட் புரூக்ஸ் உள்ளே போனார். பிரத்யேகமாக அந்த குவாண்டனாமோ சிறை முஸ்லிம் சிறை கைதிகளை சித்திரவதை செய்வதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கைதிகள் முஸ்லிம்கள். அங்கே அந்த முஸ்லிம்கள் படுகிற துன்பத்தை பார்த்து, அந்த துன்பத்திலும் அந்த கஷ்டத்திலும் அவர்களுக்கு இருக்கிற இறை நம்பிக்கை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம், பயமில்லாத ஒரு நிலை, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நிலை, இதையெல்லாம் பார்த்து அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அவ்வளவு வேதனையிலையும் அவ்வளவு துன்பத்திலையும் தொழுகையை அவங்க வர்றதில்லை. அவ்வளவு வேதனையிலையும் அவ்வளவு அதாபு செய்யப்படும் பொழுதும் கூட குர்ஆன் திலாவத்தை அவர்கள் விடுவதில்லை. இதெல்லாம் அவருக்கு ஆச்சரியத்தை தருது. குவாண்டனாமோ சிறையின் அதிகாரியாக உள்ளே சென்றவர் ஹோல்ட் புரூக்ஸ் ஒரு முஸ்லீமாக வெளியே வந்தார். அவர் வெளியே வந்துதான் இந்த புத்தகத்தை எழுதினார். ட்ரைடர் ஹோல்ட் புரூக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிறை அதிகாரி எழுதிய அந்த புத்தகம் இது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய நடப்பு கைதிகள் என்றால் நைய புடைத்து விட வேண்டும் என்கின்ற சிந்தனை. தப்பு பண்ணிட்டானா அவனை வச்சு செஞ்சிடணும், என்னெல்லாம் வேதனையை காட்ட முடியுமோ எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகள்கிட்ட எப்படி நடந்தாங்க? கைதிகளிடத்தில் எந்த மாதிரியான அணுகுமுறை பெருமானாருக்கு இருந்தது? வரலாற்றிலே வருகிறது, பதிலிலே 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 நபர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. என்ன செய்யணும், இந்த கைதிகளை என்ன செய்யலான்னு ஆலோசனை கேட்டாங்க. 2 சஹாபாக்கள் 2 விதமாக கொடுத்தாங்க. நமக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இவங்களை முடிச்சிட வேண்டியதான், நாங்கள் உன் கதையை முடிச்சிட வேண்டியதான். நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இவங்கெல்லாம் தூரம் போனவங்க கிடையாது, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, எல்லாம் மக்காக்காரங்க தானே, எல்லாம் மாமன் மச்சான் உறவு எல்லாம். அதனால் அவங்கள்ட்ட ஒரு பிணையீட்டு தொகையை வாங்கிட்டு அவங்களை ரிலீஸ் பண்ணிடலாம், ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு நாம் அவர்களை விடுவித்து விடலாம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆலோசனையை விட அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆலோசனை பிடிச்சது. எனவே பிணையீட்டு தொகையை வாங்கிட்டு விட்டுலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ சொன்னாங்க, ஒவ்வொரு கைதியும் 40 ஊக்கியா தங்கம் கொடுக்க வேண்டும். 40 ஊக்கியா என்பது ஒரு அளவு, ஒரு கிராமு, ஒரு பவுனு, ஒரு சவரன் சொல்றோம்ல, இதே மாதிரி அரபுகளிடத்தில் இருந்து ஒரு அளவை ஊக்கியா என்பது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 40 ஊக்கியா கொடுக்கணும். நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கைதிகளில் ஒருவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனாரோடு கூட பிறந்தவர் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப். ரசூலுல்லாஹ் உறவுக்கார், எந்த அளவுக்கு உறவுக்காரு, தகப்பனாரோடு பிறந்தவர்கள், சச்சா முறை, ரசூலுல்லாஹ்வுக்கு சச்சா முறை. அவங்களும் இருக்கிறாங்க. நீதி நேர்மை என்று வந்துவிட்டால் இஸ்லாம் எல்லாத்துக்கும் ஒரே பார்வை தான். இவருக்கு கூட்டி இவருக்கு குறைச்சி, இவர் வசதியான ஆளுங்க, அதனால் அவர் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, இவர் படித்தவருங்க, ஊரில் முக்கியமான ஆளுங்க, நம்ம தெருவிலேயே ஒரு முக்கியமான புள்ளிங்க, இவர் பெரிய அதிகாரிங்க, எல்லாம் தப்பு பண்ணிட்டா இஸ்லாமிய பார்வை எல்லாம் சமம், ஏற்ற இறக்கம் எல்லாம் கிடையாது. இப்படி தான் இஸ்லாம் உலகத்திற்கு நீதியை நிலைநாட்டியது.
அல்லாஹ் அப்படித்தான் நீதியை நிலைநாட்ட செய்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா ஹலக மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயம் அழிந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? பணம் படைத்தவர் தப்பு பண்ணால் விட்டு விடுவார்கள், பரம ஏழை தப்பு பண்ணால் போட்டு நைய புடைப்பார்கள். வசதியானவர் அந்தஸ்து மிக்கவர் ஒரு தவறு செய்து விட்டால் கண்டும் காணாமல் போய்விடுவார்கள். அதே ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர், ஒரு இல்லாப்பட்டவர் ஏதாவது செய்து விட்டால் அவரை போட்டு வச்சு செய்வார்கள். இதுதான் அந்த சமுதாயத்தின் அழிவுக்கே காரணம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதியை நிலைநாட்டுவதிலே உறுதியாக இருந்தவர்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கும் அதே 40 தான், குறைக்கலாம் முடியாது. மட்டுமில்லை, உங்களுக்கு கூடுதலாக 80 சேர்த்து, எல்லாத்துக்கும் 40 தான், உங்களுக்கு மட்டும் 120ன்னாங்க. அப்பாஸ் கேட்டாங்க, என்னங்க இது, எனக்கு 120? ஆமாம். ஏன் தெரியுமா? உங்களோட சேர்த்து 2 பேரை கூட்டு வந்திருக்குங்க, உங்கள் சொந்தக்காரங்க. அக்கீல் வந்திருக்காரு, அவருக்கும் நீங்கள் தான் கொடுக்கணும். இன்னொருத்தர் வந்திருக்காங்க குடும்பத்துக்காரு, அவருக்கும் சேர்த்து நீங்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் கூட்டி வந்த ஆட்கள் இவங்கெல்லாம். அதனால் 120 ஊக்கையா கொடுத்தால்தான் உங்களுக்கு விடுவிப்பு. அப்பாஸ் சொன்னாங்க, அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கல அவங்க. இந்த நிகழ்ச்சி தான் இஸ்லாத்திற்கு வருகைக்கு காரணம். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த உயர்தரமான அணுகுமுறை எவ்வளவு தூரம் உள்ளத்தை மாற்றி புரட்டி போட்டது பாருங்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்கிட்ட எங்கெங்க காசு இருக்கு? காசே இல்லைங்க. என்கிட்ட எங்கே இருக்குது பணம்? 40னா கூட எப்படியாவது அங்கிட்டு இங்கிட்டு புரட்டலாம், 120னா நான் என்ன பண்ணுறது? 120 ஊக்கையாக்க நான் எங்கே போவது? ரசூலுல்லாஹ் சிரிச்சு கொண்டே சொன்னாங்க, பத்ர் யுத்தத்துக்கு வரும்பொழுது உங்கள் மனைவி உம்முல் ஃபதுட்ட, நான் யுத்தத்துக்கு போகிறேன், திரும்பி வருவேனா வரமாட்டானா தெரியாது, எனவே நான் வரலன்னா இந்த பொட்டலத்தை வச்சுக்கோ, இதில் 120 ஊக்கையா தங்கம் இருக்குது, உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை வச்சுக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ராத்திரி கொடுத்துட்டு வந்தீங்களே, அதை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. நாங்கள் சொல்லலாம், கொடுத்துட்டு வந்தீங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. நாங்கள் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, இப்பொழுது அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரதியல்லாஹு அன்ஹுவாக மாறுகிறார். இங்கே தான் மாற்றம் ஏற்பட்டது. அப்படி ஷஹாதா சொன்னாங்க. எப்படி உமைர் இப்னு வஹப் சொன்னாரோ அதே மாதிரி அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ஷஹாதா சொல்லி சொன்னாங்க, என் அருமை மகனே, இதுவரை அப்படித்தான் கூப்பிட்டேன், இனிமேல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் இறை தூதரவர்களே, உங்களை நாங்கள் இறை தூதர் என்று நம்புகிறோம். எனக்கும் என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கதை என் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. இங்கே நீங்கள் அந்த கதையை சொல்கிறீங்கன்னா ரசூலுல்லாவாக நீங்கள் இருப்பதனால்தான் உங்களால் சொல்ல முடிந்தது. எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அந்த அளந்து பார்த்தாங்கன்னா கரெக்டாக 120 இருந்துச்சான். இருந்தாலும் கொடுக்கும்போது ஒரு சின்ன தயக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தருவான் கொடுங்கண்ணா. கொடுக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை வேண்டும் பெருமக்களே, உள்ளத்தில் ஆள் மனதில் எழுதி கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை. எப்பொழுதும் நம் காதுகளில் இது ரீங்காரமிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது நமக்கு எண்ணம் வேண்டும், கொடுக்கவில்லை வரவு வரப்போகிறது என்ற எண்ணம் வேணும். அந்த எண்ணம் நிறைவாக வந்துருச்சுன்னா மாஷா அல்லாஹ், நம்ம நிலையே வேற லெவல் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுங்க அல்லாஹ் தருவான். நான் கொடுத்துட்டார், 120 கொடுத்துட்டார், இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார், ஷஹாதா சொல்லிட்டார். அப்பாஸ் நினைச்சாங்க, ஷஹாதா சொன்ன பின்னாடி ஏதாவது கொஞ்சம் கன்செக்ஷன் கிடைக்குமா? 120 120 தான் கொடுத்தாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பஹ்ரைன் ஒன்றுன்னு ஒரு நாடு இருந்தது, இன்னைக்கு இருக்குது பஹ்ரைன். அந்த நாட்டிலிருந்து சில கனிமத் பொருட்கள், வெற்றி பொருட்கள் எல்லாம் வந்தது மதீனாவுக்கு. பள்ளிவாசல் அப்படி குமிச்சு போடப்பட்டிருந்தது பொருட்கள். ரசூலுல்லாஹ் அப்பாஸை கூப்பிட சொல்லுங்கண்ணா. என்னுடைய சின்ன தந்தை சச்சாவை கூப்பிட்டாங்க. அப்பாஸ், இதோ வந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய பொருள் வந்திருக்குது, எடுத்துங்க, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கண்ணா. சொன்னாங்கல்ல, அல்லாஹ் தருவான் திருப்பின்னு. அல்லாஹ் தந்திருக்கிறான், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கண்ணா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குமித்து போடப்பட்டிருக்கிறது பொருட்கள். அதிலே தங்கம் இருக்கிறது, உணவு தானியங்கள் இருக்கிறது, உடைகள் இருக்கிறது, தங்க தீனார்கள் இருக்கிறது, திர்ஹம்கள் இருக்கிறது, தேவைப்பட எடுத்துக்கண்ணாங்க. பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு, கொடுத்தா ஒன்றை வாங்கிக்குவாங்க, லைனில் உட்காந்துட்டு ஒன்றுனா கொடுத்துட்டு போனால் ஒன்று வாங்கிக்குவாங்க, இயல்பு. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லோரும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொன்னால் என்னங்க நடக்கும்? ஒவ்வொருத்தரும் 2 4 நடக்கும். இயல்பு தானே இது, இயல்பு. இது ஒரு குறை அல்ல, மனித இயல்பு. எடுத்துக்குங்கன்னு சொன்னாங்கல்ல ரசூலுல்லாஹ். ஒரு பெரிய சாக்கு போய் தூக்கிட்டு வந்தாங்க, அப்பாஸ்ல இருந்தாங்க. வந்து எல்லாத்தையும் கப்பன்னு ஃபுல்லாக ஃபில் பண்ணி தூக்குறாங்க, தூக்க முடியல. பெரிய வம்பா போச்சு இது, நிரம்பியாச்சு, எப்படி எடுக்கிறது, தூக்க முடியலைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க.
தூக்க முடியல. நபியே கொஞ்சம் தூக்கி வச்சா நான் தலையில் தூக்கிட்டு போயிடுவேன், கொஞ்சம் தூக்கி வச்சு தலையில் வச்சிங்கன்னா நான் சுமந்துட்டு போயிடுவேன். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அப்படிலாம் தூக்கி வைக்கலாம் முடியாது, உங்களால் முடிஞ்சால் தூக்கிங்க, எடுத்துங்க, எவ்வளோனாலும் தூக்க போகிற அளவுக்கு தூக்குங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, வரமாட்டுக்காங்களே உதவிக்கு வேற என்ன பண்ணுறது, கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்ற மாதிரியான பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்க. சரி கொஞ்சத்தை குறைப்போம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு கட்டத்தில் எவ்வளோ தூக்க முடியும்னு அளவு இருந்துச்சோ அந்த அளவுக்கு தூக்கி தலையில் வச்சுட்டு வேகமாக அப்படி போகிறாங்க பாருங்கள். அவங்க ரசூலுல்லாவுடைய பார்வையிலிருந்து அப்பாஸ் ரலியல்லாஹு மறையும் வரை அவங்களையே ரசூலுல்லாஹ் வச்சக்கன் வாங்காமல் அப்படி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தாங்களாம். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க அப்பாஸ், சின்ன அப்பா தான், சிறிய தந்தை தான், மனித இயல்பு தானே இது என்று நினைத்து ரசூலுல்லாஹ் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் என்று அந்த வரலாற்று குறிப்பு முடிகிறது. எதற்கு சொல்கிறேன் என்றால், இங்கே ரசூலுல்லாஹ் அப்பாஸ் என்ற கைதி இடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள். கைதி ஹதீஸிலே வந்திருக்க, சஹாபாக்களின் சில வரலாற்றிலே வருகிறது, சஹாபாக்கள் கைதிகளை அரவணைத்து அந்த அரவணைப்பை பார்த்து, தாங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது, ரொட்டிகள் இருக்காது, இறைச்சிகள் இருக்காது, ஆனால் உயர்தரமான உணவு கைதிகளுக்கு வழங்கப்படும். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, அந்த கைதிகள் எங்களை இப்படி கவனிச்சுக்கிறாங்களே, அவங்க சும்மா கஞ்சியையும் கூழையும் தண்ணியையும் வெண்ணியையும் குடிச்சிட்டு நேரத்தை கழிக்கிறாங்க என்று அந்த கைதிகள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஆச்சரியமே அவர்களின் இஸ்லாமிய வரவுக்கும் காரணமானது என்ற குறிப்பையும் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, ஆக இப்படித்தான் பெருமானாருடைய அணுகுமுறை இருந்தது. சமூகத்தை எப்படி அணுக வேண்டும், குடும்பத்தை எப்படி அணுக வேண்டும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை தோழர்களை எப்படி அணுக வேண்டும், பிரச்சனைகள் வருகிற சமயத்தில் அதை எப்படி கையாள வேண்டும், சில நேரங்களில் கடுமையான முடிவெடுக்க வேண்டும், அந்த முடிவை எப்படி எடுக்க வேண்டும், சில நேரங்களில் தவறான புரிதல்கள் ஏற்பட்டிருக்கும், அந்த புரிதல்களை எவ்வாறு களைய வேண்டும், ரொம்ப அதிகரிச்சிடவும் கூடாது, அதே நேரத்தில் அது களையப்பட வேண்டும், எப்படி களைகிறது, எல்லாத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதி அற்புதமான தீர்வை தன் வாழ்க்கையில் தந்தார்கள். அந்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றித்தான் தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். உலகெங்கும் பெருமானார் பேசப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள். அந்த புகழ் நபியை பின்பற்றக்கூடிய ஒப்பற்ற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை அந்த வல்லல் நபியில் வழியிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. அவர்களை இந்த கண்கொண்டு நாம் கனவில் தரிசிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. நோய் நொடி இல்லாத நீண்ட பெருவாழ்வை, இபாதத்துடன் கூடிய வாழ்வை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. மருத்துவமனையின் அனைத்து கஷ்டங்கள் துன்பங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொற்று நோயும் தொடர் நோயும் திடுமனக் கொள்ளும் வபா நோயும் சித்தம் பதறும் இந்நோயை சிறிதில் ஊரின் இல்லாமல் பற்றி அடித்து துரத்திடுவாய். பரனே எங்களை காப்போனே, கர்த்தா இகபரம் படைத்தோனே, காப்பாய் காப்பாய் ரஹ்மானே. ஆங்காரமுடன் வரும் நோயும் ஔஷதமில்லா மாநோயும் ஏங்கி திணறும் மரண நோய் ஈழ இழப்பு நீரடைப்பு 4448 நோய்களையும் நாங்கள் காணாதோடிடச் செய். நல்வழி காட்டிடும் ரஹ்மானே என்ற பல்லாக்கு தம்பி அவுலியாவினுடைய அந்த வரிகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துவாவை வைத்து விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி